ஷைத்தானோட ஏற்பாடு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில கெட்ட விஷயங்களை ஷைத்தான் தூண்டி சில வேலை செய்வான். ஷைத்தானுக்குரிய ஆட்கள் யாரு? இந்த எலி, நாய். ரசூலுல்லாஹ் சொல்ற ஃபோய்சிகா, தூண்டுதல் செய்யக்கூடிய முடிந்த சில அம்சங்கள் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டை இருந்திருக்கிறாங்க. மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டை இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது யாராவது எலி, இருட்டு நேரம், விளக்கு எலி வருது. திரிய என்ன செய்யுது? எலி திரி, அந்த விளக்குடைய திரி அதை அப்படியே என்ன செய்யுது? கீழே போடுது. அப்ப வீட்டுல உள்ள வேலைக்காரி என்ன செய்யற? டக்குன்னு போய் அணைக்கிறதுக்காண்டி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போற மாதிரி வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் செய்ய வேணாம். அது திரிய கீழே போட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அதாவது துணியில இருந்து கட்டிக்கிறாங்களோ அதுல போட்டுட்டு போய் ஒரு பகுதி எரிஞ்சிச்சு. ஒரு திர்கம் அளவுக்கு என்ன செஞ்சுட்டு, ஒரு திர்கத்தின் அளவுக்கு அது எரிஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்னத்துக்கு சொன்னாங்கடா, ஷைத்தான் இது போன்ற பிராணிகளை ஏவி உங்கள் வீட்டை உங்கள் மீது எரிக்க நினைப்பான். அவனுக்கு எரிக்கலாம், ஷைத்தானுக்கு எரிக்கல. யார் நம்ம வாழ்ந்து முடிஞ்சு அவ்வளவுதான், எல்லா வீடு முடிச்சுது. ஷைத்தானுக்கு எரிக்கல, அல்லாஹ் அப்படி ஆத்திரம் செய்யல, வைக்கல. ஆனா உங்களோட வீட்டுக்குள்ள யார் இருப்பாரு? அவரை ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருந்த எலியை கொண்டு ரசூலுல்லாஹ் வீட்டை எரிக்கிறது ஷைத்தான் ட்ரை பண்ணுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற வேலைகளை செய்து ஷைத்தான் என்ன செய்வான்? தூண்டுவா. நீங்க என்ன செய்யணும்? விளக்கை அணைத்து விட்டு தூங்குங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு ஷைத்தானுக்கு கேஸ் ஸ்டவ்வுடைய வயரை அரைச்சுடுறது, எலியை வச்சு அரைச்சுடுறது, காலையில எரிஞ்சிருவீங்க. ஷைத்தான் என்ன செய்வான்? அதை செய்ய முடியும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எலியை கொண்டு செஞ்சது. போய்சிக்கா எங்க கண்டாலும் கொள்ளுங்க. ஹரம்ல, ஹரமுடைய எல்லையில மிருகங்களை கொல்லக்கூடாது. ஹரமிலும் ஹில்லிலும் கண்டால் கொள்ளுங்கள் என்று சொன்னல.